அன்பானவர்களே, கிறிஸ்துவில் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்கப் போவது கிறிஸ்தவ சபையில் மிக முக்கியமான நாளான சாம்பல் புதன் பற்றி. இந்த நாள் என்ன? ஏன் நெற்றியில் சாம்பல் இட்டுக் கொள்கிறோம்? அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன? இதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். சாம்பல் புதன் என்பது ஈஸ்டர் திருநாளுக்கு முன்வரும் நோன்பு காலத்தின் முதல் நாள். இது 40 நாள் மனந்திரும்பும் காலத்தின் தொடக்கம். இந்த நாளில் விசுவாசிகள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து தங்கள் வாழ்க்கையை சிந்தித்து தேவனிடம் மனம் திரும்புகிறார்கள். இது ஒரு ஆன்மீக பயணத்தின் ஆரம்ப நாள். இந்த நாளில் நெற்றியில் சிலுவை வடிவில் சாம்பல் இடுவார். இது நமக்கு நினைவுறுத்துவது, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். சாம்பல் புதன் நமக்கு சொல்லும் செய்தி, உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இருதயங்களை பிளந்து கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். தேவனே, என்னுள் சுத்தமான இருதயத்தை உண்டாக்கும், நிலையான ஆவியை என்னுள் புதுப்பியும். இந்த நோன்பு காலம் நமக்கு ஆசீர்வாதமான ஆன்மீக பயணமாக இருக்கட்டும். இந்த நாளில் விசுவாசிகள் நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள். மத்தேயு 6:16 முதல் 18 வரையில், நீங்கள் நோன்பு இருக்கும்போது விழிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்று கூறியுள்ளது. நாமும் நமது மனமாற்றத்தோடு இயேசுவின் வருகைக்கு தயாராக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.